ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருமே தமிழையும் பார்த்துருப்பீங்க. மை மசாலா விருந்துன்னு போட்டிருக்கு. உண்மையாவே இது ஒரு விருந்து தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. நம்மளோட மை மசாலா 3 ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நான் பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டி. கண்டிப்பா இந்த லஞ்ச் காம்போவும் நாளைக்கு ஃப்ரைடே எல்லார் வீட்லயும் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மை மசாலாவை வாங்கி டேஸ்ட் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன பண்ண போறோம்னா, மிளகாய் தூள் வச்சு மாங்காய் பச்சடியும், சாம்பார் பொடி வச்சு ஒரு சிம்பிளான சொரக்காய் சாம்பாரும், குழம்பு பொடி வரும் ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சொரக்காய் சாம்பார் ரெடி பண்றதுக்காக கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் தண்ணியில. அதுக்கு பிறகு சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம் பருப்பு பாசி பருப்பு 2 கலந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துட்டு அதை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுல 4 பூண்டு வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கர்ல போட்டு ஒரு 3 விசில் வரட்டும். குக்கர்ல விசில் வரட்டும். அதுக்குள்ளேயும் இந்த பக்கம் நம்ம ஒரு மாங்காய் பச்சடி வச்சிடலாம். அதுக்கு வடச்சட்டியில நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டேன் நானு. பிளஸ் அதுல கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியவும் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா பொரி வறந்த பிறகு இப்ப கடுகும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப 2 பச்சை மிளகாய் கீரி அதுல சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். மாங்காவை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாங்காய் நல்லா வதங்கட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாங்காய் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உண்மையாவே நல்லெண்ணெயில அந்த மாங்காய் வதக்குறப்போ ஒரு ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இப்ப கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காம இருக்கும். அதனால டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளோட மை மசாலா தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வேற எதுவுமே ஆட் பண்ணல. மை மசாலா தனி மிளகாய் தூள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மறுபடியும் இந்த மிளகாய் தூள் லைட்டா பச்சை வாடை போறட்டும். அதுக்கு நல்லா வதங்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு நல்லா அடியொட்டி கிண்டிட்டே இருங்க, பிடிச்சிரும் இல்லைன்னா. இப்படி கிண்டிட்டே இருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விசில் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே இப்ப கொஞ்சோன்னு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சோனா ஊத்திக்கோங்க. ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் ஊத்திருக்கேன். ஏன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது. ஸோ அதனால ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன் நானு. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாமே இந்த டயத்தை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியா இருக்கு. ஸோ சுத்தியில இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி கறி அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ எல்லாத்தையும் நல்லா எடுத்து போட்டுக்கோங்க உள்ள. இப்ப நல்லா கொதி வரட்டும். மாங்காய் பச்சடி அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. பச்சை வாசம் போயிடுச்சு. மாங்காவும் 90% வெந்துருச்சு. போதும், இந்த அளவு தான் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்ல போட்டுக்கலாம். அப்புறம் நம்மளோட நாட்டு வெல்லம் இருக்கு இல்லையா, மண்டவெல்லம்னு சொல்லுவாங்க. சில பேர் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் மண்டவெல்லம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு. சேர்த்துட்டு மறுபடியும் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடி பார்த்தா உரப்பாவும் இருக்கும், உப்பாவும் இருக்கும், புளிப்பாவும் இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப மண்டவெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல போட்டுரு. ஒரு 5 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்படியே அந்த மாங்காய் பச்சடி சூப்பரா இருக்கும். பாருங்களேன், சூப்பரா இருக்கா. உண்மையாவே சாம்பாருக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனுங்க. தயிர் சாதம், சாம்பார். நாங்க கறி குழம்புக்குலாம் வச்சு சாப்பிடுவோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே ட்ரை பண்ணி கறி குழம்புக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். சூப்பரான மை மசாலா தனி மிளகாய் செஞ்ச மாங்காய் பச்சடி ரெடி. அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு நான்ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுல நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றேன். ஏன்னா அடி பிடிக்காம இருக்கும். ஏன்னா இதுல தண்ணி சேர்க்க போறது இல்லை, ஒன்லி ஆயில் தான். இப்ப நான்ஸ்டிக்ல கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு, கழுவுன உருளைக்கிழங்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருங்க. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, எல்லாம் அடி பிடிச்சிரும். இப்ப தேவையான உப்பும், நம்ம மை மசாலா குழம்பு பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன், வேற எதுவுமே போடல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மை மசாலா குழம்பு பொடி போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணோன்னே பாருங்களேன், அந்த கலரை எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. உண்மையாவே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க நார்மலா சாப்பிட்ற உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். நம்ம மை மசாலா குழம்பு பொடி போட்டு பண்ற உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்.
சூப்பரா இருக்கும். பேலன்ஸ் வீடியோ வந்து பார்ட் 2ல போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்க. அடுத்து அப்டேட் பண்றேன் நான். இதுல உருளைக்கிழங்கு ஃப்ரையும் மாங்காய் பச்சடியும் போட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. பார்ட் 2ல சந்திக்கலாம். பாய்.